அஸ்ஸலாமு அலைக்கும். சில நாட்களுக்கு முன்பு காசியாபாத்தில் இந்துத்துவ வகுப்புவாதிகள் முஸ்லிம்களை ஒழிப்பதற்காகவும் அவர்களை கொல்வதற்காகவும் வீடுகள் தோறும் வாள்களையும் ஆயுதங்களையும் விநியோகித்த காட்சியை நாம் அனைவரும் பார்த்தோம். சமீப காலமாக நாம் தொடர்ச்சியாக பார்க்கும் காட்சிகள் இவை. முஸ்லிம்களை ஒழிப்பது, அவர்களை கொல்வது, இதுதான் இந்த வகுப்புவாதிகளின் உண்மையான நோக்கம். ஆனால் அதே காசியாபாத்தில் அந்த வகுப்புவாதிகள் ஆயுதங்களை விநியோகித்த அதே இடத்தில் அங்கிருந்த சில முஸ்லிம் இளைஞர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்க வேண்டாமா? முஸ்லிம்களை கொல்ல ஆயுதங்களை அவர்கள் வழங்கிய போது அதற்கு நேர்மாறாக இந்த இளைஞர்கள் செய்த காரியத்தை பாருங்கள். எவ்வளவு அழகான காட்சி இது! வகுப்புவாதிகள் முஸ்லிம்களை கொல்ல ஆயுதங்களை வழங்கிய அதே வேளையில் இந்த முஸ்லிம் இளைஞர்கள் ஒவ்வொரு வீடாகச் சென்று பேனாக்களையும் ரோஜா பூக்களையும் வழங்குகிறார்கள். இதுதான் இஸ்லாத்தின் உண்மையான மகத்துவம். இஸ்லாம் என்பது ஒருபோதும் வாளால் பரப்பப்பட்ட மதம் அல்ல, மாறாக நற்குணத்தாலும் அறிவாலும் வளர்ந்த மதம். காசியாபாத் இளைஞர்கள் கையில் பேனா மற்றும் ரோஜா பூக்களை கொடுக்கும்போது அவர்கள் இஸ்லாத்தின் அழகான செய்தியை வழங்குகிறார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவில் போதனை செய்தபோது அவர் செல்லும் வழியில் முட்களை தூவிய ஒரு மூதாட்டி இருந்தார். அவரிடம் நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? அவரை தாக்க ஆட்களை அனுப்பவில்லை. மாறாக அந்த மூதாட்டியை காணாத ஒரு நாளில் அவரது உடல் நலம் குறித்து விசாரிக்கச் சென்ற கருணை கடலாக நபி அவர்கள் இருந்தார்கள். காசியாபாத் தெருக்களில் ரோஜாக்களையும் பேனாக்களையும் வழங்கும் போது அந்த இளைஞர்கள் நபி அவர்களின் அந்த அழகிய முன்மாதிரியையே பின்பற்றுகிறார்கள். வெறுப்பு எனும் முச்செடிகள் வளரும் இதயங்களில் அன்பின் மலர்களை மலர செய்வதே இஸ்லாத்தின் தர்மம். பகைமை அல்ல, நட்பும் அன்பும் தான் நமக்கு தேவை. அவர்கள் வெறுப்பை பரப்பினால் நாம் அன்பின் செய்தியை பரப்ப வேண்டும். வகுப்புவாத ஆட்சியாளர்கள் மற்றும் மக்களிடமிருந்து அல்லாஹ் நம்மையும் நம் நாட்டையும் பாதுகாப்பானாக.